மட்டும் கிடையாது. அரீனால பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றது குளோபலாவே அது ஒரு நார்ம் தான். ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுலாம் கிடையாது. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு கான்சர்ட்ஸ். ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் வந்து ஒரே இடத்துல சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஒரு கண்ட்ரோல் என்வரான்மெண்ட் இருக்கும். நம்ம ரொம்ப சேஃபான கான்செப்ட் நடத்த முடியும் ஒரு அரீனால பண்ணும்போது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு நாள் கூட இருக்காது. ஓப்பன் ஒரு கிரவுண்ட்ல போய் நீங்க நடத்தணும்னா இந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் நீங்க ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பா இருக்கும். அண்ட் இந்த நியூ கான்செப்டுக்கு அப்புறமும் எல்லா கம்போசர்ஸும் இந்த மாதிரி வென்யூஸ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டைமா இருக்கும். அது இவ்வளவு யங் ஏஜ்ல அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேக்கிங் மொமெண்ட்ஸ். எனக்கு என்னோட பிகெஸ்ட் டேக்அவே இந்த கான்செப்ட்ல பண்ணதுல இந்த அரீனா வந்து ஓபன் பண்ணிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் அவங்க ரெடி டு ப்ரொவைட் திஸ் அரீனா. அதனால இந்த கான்செப்ட் வந்து வெரி என்டர்டெய்னிங் அண்ட் வெரி சேஃப் அண்ட் வெரி கிரீன் கான்செப்டா இருக்கும். சும்மா பேச்சு ஆர்டிக் மட்டும் இல்ல, அது என்ன ரொம்ப டீட்டெயிலா என்னென்ன பண்ணுன்றதுல ஃபர்ஸ்ட் டேல இருந்து நானுமே இன்வால்வா இருந்திருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் டிஸ்கஷனும் வந்து இங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மியூசிஷியன்ஸை மீட் பண்ணேன். இப்போ நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் ரொம்ப கிரிக்கெட்ல இருந்து 15 வருஷம் நான் டெய்லி கோச்சிங் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த பேர் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அந்த பேருக்கு நான் லிட்டரலி அந்த கேரண்டி இது அப்படி ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் இருந்தாலும் ஃபுல்லா நாங்கள் ரீலே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இது சென்னை வந்து லிட்டரலி எனக்கு வந்து ஒரு இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ரோட்ல சுத்திட்டு இருந்தேன். நாங்கள் எல்லாம் இந்த டீ கடையில இருக்கோம். தெரியும் சாலை கிராமத்துல வந்து கஷ்டப்படுறது ஒரு ஃபிலிம் ஸ்பேஸ்ல வரணும்னு கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கிற ஒரு திறனா இருந்தேன். அந்த இருக்கிற பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து லிட்டரலி தமிழ்நாட்டு மக்கள் இந்த இருக்கிற தமிழ் மக்களும் அந்த சென்னை எனக்கு வந்து ஒரு ஹோமா மாறி இருக்கு. அந்த இங்க இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அப்புறம் இங்க இருக்கிற பிலிம் மேக்கர்ஸ் தான் லிட்டரலி நான் இப்ப சாப்பிட்டு இருக்கிறது வந்து அவங்களுடைய பிளஸிங்ல தான். ஸோ அதுக்கு வந்து எனக்கு சென்னை ஷோ வந்து வேற ஒரு கனெக்ஷன் இருக்கு எனக்கு. சென்னை ஷோ வந்து வெறும் ஒரு மானிட்டரி எக்ஸசைஸா நான் பார்க்கல. இது வந்து நாங்க வந்து எங்களுக்கு எவ்வளோ உங்க மேல ஒரு லெவல் இருக்குன்றத காட்டுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் சான்ஸ் நினைக்கிறேன். உங்களோட ஃபுல் டீமுக்கு நாங்க ரிவர்ஸ் பண்ணிருக்கோம். வர எல்லாரும் அதாவது ஃபர்ஸ்ட் 2வது நான் பேசுற டெக்டீம்ல வந்து ஆடிட்டோரியம்லயும் ஒரு ஆம்பி தேட்டர் எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே இம்பாக்ட் இருக்காது. சவுண்ட் இருக்கும், விஷயம் இருக்கும். இருக்கிற லீஸ்ட் இம்பாக்ட் இருக்க போற இடம் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்றதை நாங்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி அங்கேதான் ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணோம். அப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஹேண்ட்ஸாக நானுமே அதுல என்ன இருந்திருக்கேன் அதர் ஸ்டெப்ல இருக்கு. எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி டு தி ஆடியன்ஸ். அவங்க ஹாப்பியா இருக்கணும்னா சேஃபா இருக்கணும். அந்த அதே சமயம் வந்து பேசிக் ஆக்சஸ் இருக்கும். இப்போ நாங்கள் ஜாஃப்னால ஷோ பண்ணும்போது ஒரு டாய்லெட்ஸ் எரெக்ட் பண்ணோம். ரொம்ப டஃப். அது குழந்தைல இருந்து நீங்க ஜாஃப்னாக்கு வந்து மெட்டீரியல்ஸ் மூவ் பண்றது லிட்டரலி இம்பாசிபிள். ஸோ இந்த மாதிரி வென்யூஸ்ல வந்து சேஃப் ஆக்சஸ் டு வாட்டர், அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதுக்கு நம்ம வரும்போது ஜாலியாக ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கும். பேசிக் இதுதான் வந்து நம்ம சென்னையில எல்லாம் ஹசல் பண்ணிருக்கோம். ஸோ பேசிக் விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க மக்கள். நானும் ஆடியன்ஸா இருந்து பல ஹவர்ஸ் போய் 5 நேரம் வெயிட் பண்ணி தண்ணி கூட பிடிக்கும், வீட்டுக்கு கப்பகதான் வந்து சாப்பிட்றதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா நம்ம கிரியேட் பண்ணுன்றது ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்டா நாங்க வச்சுருந்தோம். எல்லாத்துக்கும் தேங்க்யூ மேக்கிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி. இப்போ வந்து ஒரு ஷோனா வந்து உட்காந்து வெறும் பார்க்க மாட்டாங்க. திடீர்னு நிறைய இடத்துல வந்து ஹை மொமெண்ட்ஸ் இருக்கும். அப்கோர்ஸ் ஒரு ஃபுட்பால்னா கோல் போடும்போது ஒரு ஹை மொமெண்ட் இருக்கும். அப்போ ஒரு அந்த ஸ்டேடியம்ல இருக்க 15-20 பேர் சேர்ந்து பிரிப்பாங்க. அதுக்கு ஸ்ட்ரக்சர் இன்டெகிரிட்டி பார்க்கணும். ஸ்டேடியம்ல வந்து லிட்டரலி சேஃப்டிக்காக லிட்டரலி tens of thousands of tickets. இந்த மேல அந்த இதுல வந்து ஒரு சின்ன ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குமா அப்படின்ற கொஸ்டின் வந்ததுனால என்டையர் டாப் அந்த கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லிட்டரலி வந்து இது ஒரு அந்த மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அதை நம்ம கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். அண்ட் அது வந்து நம்ம டீம் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேண்ட்ஸ் இந்த வேர்ல்ட். நாங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அது நம்ம கண்டிப்பா டீட்டெயிலா பேசுவோம். அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்க நான் நம்புறேன். ஏன்னா நான் வந்து 1000 ஷோஸ்க்கு மேல நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அந்த 1000 ஷோலயும் மொத்த ஷோ தான் நான் பண்ணுவேன். அதுல எனக்கு ஒரு ஷோல ஒரு ஆசை இருக்கும். இப்போ எப்படி இருந்திருக்கலாம், ஆடியன்ஸ் வந்துருக்கலாம், 4 பேர்லாம் வருவாங்க, நாங்களே போய் கூட்டிட்டு வருவோம். இப்போ பசங்க பீச்ல அன்னைக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் வந்து
10 பேர் இருக்கு, நாங்களே 5 பேர் வருவோம், மொத்தம் 10 பேர் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸா வச்சு இப்ப இந்த மாதிரி ஒரு அரீனா கிடைக்கும் போது அதோட பொறுப்பு ரொம்ப ரொம்ப என் மேல பெரிய பொறுப்பு இருக்கிறதா நான் நினைச்சேன்னா இதை வந்து அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டுல இருந்து கிளம்பி திருப்பி வீட்டுக்கு போனோம். ஸோ மெட்ரோ வந்து லாங் டிஸ்கஷன். அந்த மெட்ரோல வந்து நான் என்ன சொன்னேன்னா, நானும் ட்ரெயின்ல தான் வரப்போம், நிறைய எடுத்துடலாமா விஜய் அவர்கள் மேனேஜர் மெட்ரோ தேங்க்யூ சோ மச் சார் செக்ரட்டரி இனிஷியேட்டிவ். ஆனா அது கேளுங்க, நீங்க ஃபுல் பேண்டுமே நான் மெட்ரோல தான் கான்செப்ட் இல்லை, நான் ஏன் மெட்ரோல தான் இருக்கிறேன், நானும் மெட்ரோ தான் இருக்கிறேன். நான் வந்து லாஸ்ட் ட்ரெயின் தான் வீட்டுக்கு போவேன். அப்புறம் கன்ஃபார்மா 2 மணி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கடைசி ட்ரெயின்ல கடைசியாக நான் போயிடுவேன். ஆனா ஸ்டேஷன் மட்டும் சொல்ல மாட்டாங்க க்ரௌட் ஆயிருக்கு அப்படின்றதுனால நாங்க மெட்ரோல கான்செப்ட் இறக்குறீங்க. ஆமா மெட்ரோல வந்து நான் டெய்லி ரயில்வே அந்த ஷோ நீங்க வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டா இருப்பேன் தவிர நான் டெய்லி போறேன், அந்த மக்கள் வீட்டுல தான் இருக்கேன். எனக்கு வந்து வீட்டுக்குள்ள போய் கதை சாப்பிட்டு இருக்க முடியாது, தெரியாது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன். பட் அந்த ஷோ சேஃபா நடக்கும். ஓவரா வந்து பந்தா காட்டுறது போய் பிரச்சனை மக்கள் வர்றது மாதிரி நம்ம சைலண்டா வந்துட்டு போவோம். என்டையர் பேண்ட் ஆக்சுவலி நேற்று கூட மெட்ரோல வந்தாங்க ஒரு 2-3 பேர். ஏன்னா அவங்க வேற ஷோஸ் போயிட்டு ரிஹர்சல் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா இருந்தது ஆக்சுவலா. நீங்க எவ்வளவு பெரிய கார் வச்சிருந்தாலும் அதோட பெட்டரா இருக்கு ஆக்சுவலா இந்த மெட்ரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதையும் நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அதுல எல்லா ஸ்டெப்ஸ்லயும் என்னால முடிஞ்ச இன்புட்ஸ் இருக்கு. இன்னொரு இன்புட்ஸும் தயவுசெய்து கொடுங்க. உங்களோட கிரிட்டிசிசம்ஸும் ரொம்ப லவுடா கொடுங்க. எல்லாத்தையும் நான் வந்து ட்விட்டர்ல கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஷோ நடக்கும்போது ஏதாவது சொல்லி நினைக்கிறோம். அதுல வந்து ஒரு ஐடியா தான் இந்த மெட்ரோ இருக்கும். அவன் சொன்னாங்க ரொம்ப ப்ரௌடா இருக்கு, 3 மணிக்கு வந்து 8 மணிக்கு தான் உள்ளே இறங்கிடுது, உள்ள வரும்போது டயர்டா இருக்கு, வெயிட்டிங் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த மெட்ரோன்ற டிஸ்கஷன் வந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஸோ கைண்ட் லிட்டரலி மிட் நைட் வரைக்கும் ட்ரெயின் ரன் பண்றதுக்கு. அண்ட் கான்செப்ட் டைம் அப்படின்றத வந்து டைம் வந்து ரொம்ப மதிக்கணும். இவ்வளவு பேர் டைம் நம்ம கொடுக்குறாங்க, பிளஸ் அவங்களுடைய காசு நமக்கு தராங்க. டைம் நம்ம சொன்ன டைமுக்கு ஆன் தி டாட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு 11 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்றதுனால என்னோட ஆமா லாஸ்ட் கான்செப்ட் 11 செகண்ட்ஸ் நாங்க ஓவர் டைம் போனோம். அதுவே வந்து நாங்க பேசணும் இதை எப்படி பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரௌட்ல வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்கேஷன் நடக்குது, இல்லாட்டி ஏதாவது சில விஷயம் நடக்குதுன்னா நான் வந்து கூந்து நான் பேச ஆரம்பிச்சிருவேன், பேசி பண்றேன். அந்த அளவுக்கு நான் ரெடியா இருக்கேன். பட் நீங்களும் எனக்கு இந்த ஜஸ்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்து மட்டும் தாண்டி உங்களுக்கு பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டெய்லி இப்போ வந்து ஈவெண்ட்ல இருந்து நீங்க ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஈவெண்ட்ஸ் போறீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் பர்சனலாகவும் சொல்லுங்க. அதே மாதிரி கிரிட்டிசிசம்ஸ், கொஸ்டின்ஸ் எது வேணாலும் கேட்கலாம். இந்த கேள்விகள் தடையே இல்லை. எதுவுமே வந்து இந்த ஒரு 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 கன்செப்டா நடக்க போற எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலான்றது நான் படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு கான்செப்ட் ரெகுலரா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இந்த கான்செப்ட பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம வெளியே கான்செப்ட் வந்து போறத மட்டும் பேசணும். இந்த கான்செப்ட் வந்து நம்ம ரெகுலரா ஒரு பிலிம் கம்போசர்ஸ் கான்செப்ட் இன் இந்தியா அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஒரு திரை இசையமைப்பாளருடைய கான்செப்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அந்த டெம்ப்ளேட் ரொம்ப நல்லா ஒர்க்கும் ஆயிருக்கு. அந்த டெம்ப்ளேட் வந்து டோட்டலி மாறுபட்டு இருக்கணும்ன்றது தான் நம்மளுடைய இன்டென்ஷன். அண்ட் ப்ரொடக்ஷனை வந்து வேர்ல்ட் கிளாஸா இருக்கும். கண்டிப்பா அது ஒரு அமேசிங் டீம், இந்தியாவோட பெஸ்ட் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லோக்கலா நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க. அண்ட் இது என்னுடைய பாட்டு மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்போசர்ஸோட சாங்ஸும் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். லைக் யுவன் சாரோட சாங் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜிவி சாரோட சாங் ஒரு 2 ஏரியாஸ்ல வரும். அதுக்கப்புறம் அனிருத்தோட சாங்ஸ், நான் அனிருத்துக்கு நிறைய சாங் எல்லாம் பாடியிருக்கேன். ஸோ அவருடைய சாங்ஸ். ஸோ இது என்ன ஓவராலா வந்து என்னுடைய லைஃப்பை வந்து ட்ராக் பண்ற ஒரு கான்செப்டா இருக்கும். அதே சமயம் பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வெறும் கான்செப்ட்னா அப்படியே பேக்கிங் ட்ராக்கை போட்டு லெவன் கட்டி லைஃப் வந்து போறது மட்டும் கிடையாது, அதே இருக்கும். அதே சமயம் வந்து இமோஷனல் கிராஃப்ட் இருக்கும். அதுக்கு நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். அண்ட் இதான் அமேசிங் தான். 3 வருஷம் நாங்க வந்து ரேஸ் பண்ணிருக்கோம் இந்த கான்செப்ட். ஸ்டார்டிங் சிங்கிள் ஆக்ட்னு கேள்விப்படுறேன். எம்சி எல்லாம் கிடையாது. ஸ்டார்ட் மூணு மாதிரி அப்படியே ரன் ஆகி முடியும் இந்த கான்செப்ட். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் வந்து அந்த 1000 கான்செப்ட் நான் பார்த்ததுல எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து எது பேசினாலும் இப்போ நீங்க பேச ஆரம்பிக்கும்போது பேர் அடிச்சிச்சு. ஒரு 1 மினிட்ல
வேல்யூ. இப்ப நான் எனக்கு ஒரு 1 minute கொடுப்பாங்க, அவ்வளவுதான். பர்ஃபார்மன்ஸ்னா எனக்கு இப்ப நீங்க இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்கோர்ஸ் நீங்க உங்களுக்கு கனெக்ட் ஆகிற விஷயங்களை வெளியே சொல்லுவீங்க. அதுவும் பிளஸ் எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் பங்கமான கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதுல இருந்து நான் கண்டிப்பா இந்த கான்செப்ட் அந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ மட்டுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். கான்செப்ட் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி உங்களோட பேசியிருக்க மாட்டேன், ஒரு திடீர்னு பேசணும்னு நினைக்கிறேன். பட் இப்படிதான் ஜென்ரலா வீட்டுல இருக்கேன். ஆக்சுவலா பிரஸ் முன்னாடி பேசுறது ஒரு சின்ன ஒரு பயங்கர சரியா இருந்தேன். இன்னும் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் பிரஸ். ஆமா. So, whatever you want to ask, you can ask, and especially உங்களுடைய இன்புட்ஸ் கொடுக்கலாம். நான் எல்லாத்தையும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஆனா கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் ஆக்ட் கேள்விப்பட்டிருக்கோம். பட் 15 இருந்து 6 பேர் பெசாமில் ஸ்டில் அது வந்து ஒரு புதுசாக தான் நான் பார்க்குறேன். செட்டில் ஆகிற வரைக்கும் எனக்கு கம்ஸ் டு பேலன்ஸ் போட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஓப்பனிங் பார்த்துட்டு கூட போங்கன்னு சொல்றேன். என்னோட ஆக்டுக்கு எல்லாத்தையும் அந்த ஓப்பனிங் ஆக்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் இந்த விஷயம். நம்ம ஓப்பனிங் ஆக்டுன்றது விவசாய அந்த கோடு ஆக்ட் வரைக்கும் அவங்க சும்மா ரன் பண்ணி கிடையாது. ஓப்பனிங் ஆக்டுக்கு வந்துட்டு 7 மணிக்குள்ள போவாங்க கூட வாங்க செஞ்சு. ஏன்னா இது வந்து அவங்கதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அவங்களதான் நம்ம வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணோம். நான்லாம் வந்து இப்போ நம்மளாம் கஷ்டப்பட்டு இப்ப யோகி பாபு நானு விஜய் சேதுபதி நாங்களாம் இந்த டீக்கடையில இருந்து நாங்க வந்து ரெண்டாவது அனுப்பி இந்த படம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். பட் இவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணோம்னா சீக்கிரமாக டேலண்ட் அதேதான். டேலண்ட்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணோம். அண்ட் அதுக்குள்ள கண்டிப்பா ஒரு 4 பயங்கரமான ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் இது பத்தி எழுதினா அந்த இந்திய ஆர்டிஸ்டுக்கு சூப்பர் சப்போர்ட் கொடுக்கணும். 15 தப்புல எனக்குலாம் ஒரு 50 ஆர்டிஸ்ட் வரணும் அப்படின்றது ஆசை. 2 ஃபேன்ஸ் லாப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு கேட்டிருந்தாங்க. இல்ல இது ஒரு ஆக்டிவ் இருக்கிறவங்க பெருசாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா டேலண்ட் நம்ம வந்து அங்க மேடையை ஏற்படுத்தி போறீங்கன்னா தொடர்ந்து என்னுடைய ஜேர்னி அதுக்குள்ள பெருசா இருக்க போது. அண்ட் இந்த கான்செப்டுக்கு வந்ததில்லை நிறைய பேர். இப்போ என்னுடைய நான் ஒர்க் பண்ற டைரக்டர்ஸ் நிறைய பேர் கான்செப்ட் என்ன ஜிஎஃப்டி போகிறாங்க. ஸோ மெட்ரோல இருக்கிறாங்க. ஸோ திஸ் வில் பிகம் நாம். இதுக்கப்புறம் இது பெருசா போக இன்னும் டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நிறைய பேர் ஐபால்ஸ் அந்த ஷோ வரும்போது நிறைய ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் நாட் ஒன்லி அபவுட் நியூ, பட் இந்த நியூ சக்சஸ் வந்து it will resonate in the industry. ஒரு மிகப்பெரிய ஒரு புது ஒரு இண்டஸ்ட்ரி கிரியேட் ஆகும். இட் இஸ் several billions of dollars worth in the live industry. அண்ட் மக்கள் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. சென்னை வந்து பயங்கர எக்கனாமிக்கா பூம் ஆகிட்டு. ஸோ அந்த பூம் வந்து கரெக்டா என்ஜாய் பண்றது. இப்போ தேவையில்லாத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் உள்ள போறதோ இல்லாட்டி ஆன்லைன்ல போய் அடிச்சுக்கிறதோ அதுக்கு வேற இடம் வந்து ஜாலியாக மியூசிக் வந்து என்ஜாய் பண்ணி 30,000 பேர் 20,000 பேர் ஒன்னா இருக்கும் நம்ம என்ஜாய் பண்ணி இன்னும் கம்யூனிட்டி கிரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன். அதுக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் ஒரு லாங்கஸ்ட் ஸ்பீச் நடந்தது. முதலாவது 2 என்னோட நேம் விஜயவர்தன், ஜாயின்ட் ஜெனரல் மேனேஜர் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். So making moments and Santosh Narayan sir yesterday they came to our metro station. CMRL வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று பண்ணாங்க. they want to do is a green initiative. So green initiative அப்படின்னா there will not be any paper, there will not be any physical tickets issued to the attendees. So நாங்களும் வந்து அதுக்கு we are proudly to join hands with the event organizer Moments and Santosh Narayan sir live concert. So we are going to integrate the ticketing system. யாரெல்லாம் வந்து ஸ்பாட்ஃபீல வந்து புக் பண்ணிருந்தாங்களோ அந்த ஸ்பாட்ஃபீயோட QR கோட் வச்சு they can access our AFC gate. So இதுல வந்து செப்பரேட்டா வந்து டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் பிகாஸ் திஸ் டிக்கெட்டிங் சிஸ்டம் கொஞ்சம் வெளியில So in the ticketing system, this ride is sponsored by the event organizer, Making Moments. So thank you for the sponsoring. So இதுல வந்து round trip is also free. You can get it anywhere to anywhere. So we have already connected 41 stations in Chennai city. So it will take not more than 20 minutes to reach here. So they want to make this as traffic free and pollution free. Easiest concept inter-exit travel road traffic congestion is a very discussion over sir. Yes, thank you so much. ஒரு 2 டவுட் இருக்கு உங்களுக்கு.
அந்த நியரஸ்ட் ஸ்டேஷன் வந்து எவ்வளவு தூரம் நடந்து வரணும்? So, 750 meters, 700 meters. 700 meters. நல்லதான். ஏன்னா நானும் கொஞ்சம் கம்மியா இருந்தா ஏற்கனவே வரலாம்னு பார்த்தேன். அதுதான் சூப்பர். ரெண்டாவது வந்து எந்த ஸ்டேஷன்ல எங்கெல்லாம் பிகஸ்ட் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ பார்க், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோரம்பாக்கத்துல இருந்து ஒருத்தவங்க வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அவங்க எந்த ஸ்டேஷன்ல பார்க் பண்ணிட்டு இன்னும் நேரம் எடுத்து போகலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா 41 ஸ்டேஷன்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கம்பேரிட்டிவ்லி இப்போ ஆலந்தூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆலந்தூர்ல இருந்தா எனக்கு இல்ல சொல்ல வேணாம் ஃபார் எக்ஸாம்பிள். சரி நான் வேற ஸ்டேஷன்ல வரேன். சரி மத்தவங்க எல்லாம் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நங்கநல்லூர்ல இருந்து ஆலந்தூர்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா ஆலந்தூர்ல வந்து ஆல்மோஸ்ட் 0.75 acres ஆஃப் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. அதே மாதிரி நங்கநல்லூர்ல இருக்கு. If someone is coming from கோரம்பாக்கம் அப்படின்னா வடபழனியில பார்க் பண்ணிட்டு வரலாம். சோ அதே மாதிரி திருமங்கலம்ல பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு, லிட்டில் மவுண்ட்ல இருக்கு, கிண்டி பிஃபோர் ஸ்டேஷன் சென்ட்ரல் முன்னாடி ஸ்டேஷன் கிண்டில இருக்கு, எக்மோர்லயே இருக்கு ஆக்சுவலா. ஓகே so I plan for this. Okay, parking charges is applied. Only thing is free sponsored travel free is well sponsored by Making Moments. Okay, thank you. So இந்த விஷயத்த I urge ரொம்ப ரொம்ப பணியாளர்களுடன் இங்க வந்து எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பணியாளர்களுடன் கேட்டுக்கிறேன். இது மட்டுமே பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணுங்க. மற்ற எல்லாருக்கும் நான் பர்ஃபெக்ட் பண்ணி ஏதாவது பண்ணிடுறோம். ஏன்னா அவங்க வரும்போது எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் நானுமே இந்த போன்லாம் பண்ணும்போது இந்த ஐடியா கிடைச்சது. கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டா இருக்கனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதை கொஞ்சம் பிளாஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. And we are extending the train till 12. ஆமா சார், நார்மல் இஸ் 10:45 எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் நவ we are already at 12 based on the request and the sponsor. அந்த 12 o'clock ட்ரெயின் நான் போறேன். லாஸ்ட் பெட்டில அன்ரிசர்வ். அதுல அன்ரிசர்வ்லாம் கிடையாது இல்ல, நான் அன்ரிசர்வ் மட்டும் வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் காருக்கு போயிட்டேன். ஸோ சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லா அட்டெண்டிஸும் வந்து சேஃபா சீம்லெஸ் டிராவல்ல வீல் டு that we ensure. Thank you so much sir. It's a great means a lot for us. Thank you sir. Thank you so much. Can you feel start பண்ணலாம் மக்களா? இந்த கவுண்டர் கிட்டனா ஆக தெரியாது. ஆனா உட்கார்ந்து போய் பண்ணா it's better to please.